लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் விளம்பலில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதையடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2110வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய 7ஆம் பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்தியில் வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம் 659வது பாசுரம் பெரிய திருமொழி பாசுரம் திருவழுந்தூர் பாசுரங்கள் வரிசையிலே இது 29வது பாசுரம். கடந்த சில நாட்களாக 16, 17, 18, 19, 20 என்பது சொல்வதற்கு பதிலாக 7வது நாள் பாசுரம் 8வது பாசுரம் என்று தவறாக சொல்லி வந்திருக்கிறேன். அதற்காக நான் அடியேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இது 19வது பாசுரம். திருவழுந்தூரை 40 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார். அதிலே இது 19வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் யஷிகோபி பிரகாசாபி ஆவித்யம் விகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சுக்கு அணங்கும்படி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 659வது பெரிய திருமொழி பாசுரம். பேரானை குடந்தை பெருமானை இளங்கு ஒளி சேர் வாரார் வனமுலையாள் மலர்மங்கை நாயகனை ஆரா இன் அமுதை தென் அழுந்தையில் மன்னி நின்ற காரார் கருமுகிலை கண்டு கொண்டு கழித்தேனே. எவ்வளவுதான் அனுபவித்தாலும் திருப்தியே பெற முடியாத இனிய அமுதம் அவன். ஆரா இன் அமுதை என்று சொல்கிறார். எப்படி இருக்கிறான் என்றால் காரார் கருமுகிலை மழைக்காலத்து காலமேகம் போல இருக்கக்கூடிய பெருமாளை நான் கண்டு கொண்டு கழித்தேன். இதே பெருமாள் தான் திருப்பேர் என்கிற ஊரிலே பள்ளி கொண்டிருக்கிறான். அப்பக்குடத்தான் என்கிற திருநாமத்தோடு திருக்குடந்தையிலே சாரங்கபாணியாக சயனித்திருக்கிறான். விளங்குகின்ற அழகான கச்சைக்குள் அடங்குமாறு இருக்கக்கூடிய ஸ்தலங்களை உடைய பெரிய பிராட்டியினுடைய அருமையான நாயகனான் இந்த பெருமாளை நான் திருவழுந்தையிலே கண்டு கொண்டு களிப்புற்றேன். எவ்வளவுதான் பார்த்தாலும் பார்க்க திகிட்டாத அந்த தென்னுமுதை நான் பார்த்து ரசிக்கிறேன், கண்டு கொண்டேன், கழிக்கிறேன் என்று சொல்லுகிறார் திருவழுந்தூர் பெருமாளை பற்றிய பாசுரம். மற்றொரு பாசுரம் இது. மீண்டும் ஒரு முறை பாசுரம். பேரானை குடந்தை பெருமானை இளங்கொழி சீர் வாரார் வனமுலையாள் மலர்மங்கை நாயகனை ஆரா இன் அமுதை தென் அழுந்தையில் மன்னி நின்ற காரார் கருமுகிலை கண்டு கொண்டு கழித்தேனே. காயேன வாச்சா மனசேந்திரீர் வாப்தியாப்தனாவா பிரகதேசு பாவாது கரோமியத்தில் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள்வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோதநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.